அவளை ரசித்த பின்னே நிலவு திணிக்கவில்லை. தேசம் பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. C-295 என்ற இந்த விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வழி துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. அடிக்கடி என்னுடன் சிலிக்க வைத்தாய், நொடிக்கொரு தருணை நினைக்க வைத்தாய், அடிக்கடி என்னுடன் நண்பர்களே, ஜூன் மாதத்திலேயே நடந்த ஒரு நிகழ்ச்சியிலே ஒட்டுமொத்த உலகின் முயற்சிகளும் பாரதத்தோடு இணைந்தது. இந்த நிகழ்ச்சி தான் சர்வதேச யோகக்கலை தினம். இந்த முறை உலகின் 2500க்கும் மேற்பட்ட இடங்களிலே யோகக்கலையோடு தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. வழங்குவோர் பெரிய அளவில் விவாதப் பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப் பதக்கங்களும் அடங்கும். ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு. நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இணைந்து வழங்குவோர் சாரதாஸ் கில்லியாடி கிளாசிக் தள்ளுபடி. புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ் செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா? ஹே, வசந்தன் கோல தான வாங்கின. ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். மக்களே வணக்கம். மனதின் குரலில் மீண்டும் ஒரு முறை உங்களோடு இணைவது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. 2026ஆம் ஆண்டின் முதல் பாதி நிறைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கடந்த இந்த 6 மாதங்களில் நாம் மனதின் குரலிலே நாட்டு மக்கள்